இன்றைக்கி நம்ம இந்தியன் ஃபுட் படிஸில் பார்க்க போகிற ஐட்டத்தோட பேர் மில்க் பாயசம். பால் பாயசம்னு இதை சொல்லுவாங்க. இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்குன்றதுனால நான் அடிக்கடி பண்ணுவேன் இந்த பாயசம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா 4 to 5 லிட்டர் பால். ஆட்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பொறுத்தது. பால், சர்க்கரை, ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு அரை டம்ளரோ இல்லைன்னா ஒரு கை அளவு அரிசி. அது எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம். அது மாத்திரம் 4 பொருளே கொண்டது. அதே சமயத்தில் ரொம்ப பொறுமை வேணும் இந்த பாயசத்தை பண்ணணுன்னா. ஆனால் அது சாப்பிடும்போது அற்புதமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆனால் ரொம்ப பேஷன்ஸ் இருந்தால் தான் இந்த பாயசத்தை பண்ண முடியும். கிட்டத்தட்ட இதுக்கு எடுக்கிற டைம் 4 to 5 hours ஆகும். அப்போ தான் அந்த பால் பாயசம்ன்ற ஒரு பக்குவம் வரும். அந்த பதத்தில் இறக்கினாதான் அதுக்கு இன்னொரு பேர் பால் திரட்டி பால் மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். அந்த கலரில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, ஆவின் பால்கோவா பார்த்துருந்தீங்கன்னா இதே கலரில் தான் வரும். இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலர் வரும். ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னா, அதில் வெள்ளை சர்க்கரை போடுறதுனால அந்த மாதிரி ப்ரௌன் கலர் வரும். இதில் வெள்ளை சர்க்கரை போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. இது பால் பாயசம். இதை முதல்ல பால் எடுத்து அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுறணும். அதில் ஒரு கரண்டியை போட்டே வச்சுருந்தாதான் அது பொங்கி வழியாமல் இருக்கும். பால் எப்படி போட்டு யாராவது ஒருத்தரை போட்டு மாற்றி கலரிண்டே இருக்கணும். முதல்ல வெள்ளை கலராக இருக்கிற பால் குறுகிண்டே இருக்கும். 4 லிட்டர் பாலில் நான் பண்ணியிருக்கேன். அது 2 லிட்டராக ஆற வரைக்கும் அதை காய்ச்சி அதில் அந்த அரிசி இந்த திரித்திரியாக வரும். ப்ளஸ் அந்த அரிசி வேகணும். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, சர்க்கரை போட்டு அதுக்கப்புறம் குறுகினதுக்கப்புறம் இறக்கி வச்சா அது பால் பாயசம். இந்த பால் பாயசம் சூடாக சாப்பிட்ற போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா மறுநாளைக்கு அது இன்னும் வேறு விதமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுமே அற்புதமான டேஸ்ட்டாக இருக்கும். இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது 15 days வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஊற இன்னும் നല്ലായിരിക്കും. പലപ്പോഴും പല ഇതിലുള്ള വലിയ എണ്ണ കാണുന്നുണ്ട്, ചെറിയ എണ്ണ കാണുന്നുണ്ട്. ആ പക്കറ്റിനെ ഈ വീട്ടിൻ്റെ പട്ടിക്കൂടി ഞാൻ ചുറ്റിപ്പെട്ടാണ് അത് കാണുന്നത്. മീനിനെ പിടിക്കാനാണോ എന്ന് അറിയില്ല. ഇത് രണ്ടിനെയും இது கேரளாவில் எல்லார் வீட்லேயும் முக்கியமான விழாக்கள் நேரத்தில் பண்ணக்கூடிய பாயசம் பால் பாயசம். அதே சமயத்தில் குருவாயூரப்பன் கோவிலில் குருவாயூரப்பனுக்கு பிரசாதம் பால் பாயசம். அதனால் டெய்லி அந்த கோவிலில் பால் பாயசம் பண்ணுவாங்க. அதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து மகிழுங்க. சந்தோஷம். நான் பண்ணின இந்த பால் பாயசம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது நல்லா வந்ததுன்னா அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்லாம் இதை செஞ்சு பார்த்து அவங்களும் சந்தோஷப்படணும்னு நினச்சிங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் அடிச்சிருங்க. பெல் அடிக்க மறக்காதீங்க. ப்ளீஸ் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்தியன் ஃபுட் படிஸ்க்கு. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.